இந்த வீடியோவில் வந்து நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சில் லைன். ஸோ இது ஒரு கொஸ்டினாக தனியாக கேட்பாங்க. அதே மாதிரி இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புக்கில் தேவைன்னா ஈக்டோரியல் பிளேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரெண்டும் ஒட்டுக்க கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் தனியாக கூட எப்படி கேட்பாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல் ஆன் ஈக்டோரியல் பிளேன் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு என் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ அந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சிங்களாவே ஸோ நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லா அப்டைன் ஃப்ரம் கூலும்ஸ் லா, அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர், அதே மாதிரி காஸ் லாவோட அப்ளிகேஷன் அதுவும் வந்து அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 8 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 8 கொஸ்டின் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்டு டிஸ்கஸ் இன் லிமிட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 மார்க்கில் கூட மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா மட்டும் கேட்பாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் ஒர்க். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரெசிஸ்டர் இன் சீரியஸ் பேரலல்னு கேட்பாங்க. புரியுதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the determination of the internal resistance of a cell using voltmeter. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது வோல்ட்மீட்டரை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்தது ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் ரூல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ரெண்டும் கேட்குறாங்க. இல்லைனா 2 மார்க்கில் எதனா ஒரு லாவை மட்டும் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ இது மிகவும் முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து பாருங்க 12th ஒன்று இஎம்எஃப் ஆஃப் 2 செல் ஆர் கம்பேர்டு யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 3 மார்க்காகவும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணாவே நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு an infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து அதே மாதிரி இருக்கும். என்னென்னா the force between two parallel current carrying conductors. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா magnetic field at a point along the axis of a circular coil carrying current using Biot-Savart law. ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்து இருக்கிற 2 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த கொஸ்டின் என்னென்னா the magnetic field at a point on the axial line of a bar magnet. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the magnetic field at a point on the equatorial line of bar magnet. ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், சர்க்குலர் காயில், அதே மாதிரி ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதே மாதிரி இந்த சைக்ளோட்ரான். ஸோ இது 4 வந்து நீங்கள் தரவாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்கள் அடிஷ்னலாக இந்த 2 கொஸ்டினும் வந்து பார்த்துக்கோங்க. புரியுதா? அதே மாதிரி சைக்ளோட்ரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங் மட்டும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் சைக்ளோட்ரான்னு கேட்பாங்க. ஸோ அந்த சைக்ளோட்ரானோட பிரின்சிபல் எழுதணும், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஒர்க்கிங் எழுதணும், அதே மாதிரி லிமிட்டேஷனும் எழுதணும். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம 4th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸோ மேத்தமெட்டிக்கலி தட் the rotation of a coil in a magnetic field over a rotation induced an alternating EMF of one cycle. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் பிரின்சிபலும் சேர்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ இந்த இண்டக்டர் டயக்ராம் போட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா derive an expression for phase angle between the applied voltage and current in a series RLC circuit.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து மிகவும் முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த நீங்கள் இருக்கிற 4 கொஸ்டின் மட்டும் படித்தாவே போதும். நீங்கள் ஒரு நம்ம 5th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 5th லெசனை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற எல்லா 5 மார்க்குமே வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற கொஸ்டின் தான் ரேண்டமாக வந்து கேட்டே இருக்காங்க. அதில் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட்ங்கிறது எதுவும் வந்து கிடையாது. ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து நம்ம இங்கே நல்லா படிச்சுக்கினாலும் அதே மாதிரி மேக்ஸ்வெல் மோடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டில் அது பார்த்தாலும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் 5th லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா 5 மார்க்கும் வந்து படிச்சுக்கணும். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இந்த வருஷம் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்ததும் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, ரேடியோ வேவ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது படிச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு 3 மார்க்காக கூட கேட்பாங்க. அடுத்து 24 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கேட்கல, ஆனால் இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ எட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது கூட இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்லையும் 5 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 3 மார்க்கு இல்லை 5 மார்க் எதுனாலும் கேட்குறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதையும் வந்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதே லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா த டைப்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்போ நீங்கள் 2nd லெசனும் சரி 5th லெசனில் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு 3 மார்க் இல்லை 2 3 மார்க் வரும். அப்போ உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 2 5 மார்க்கும் மினிமம் ஒரு 3 மார்க் வரும். ஸோ இதில் வந்து எந்த கொஸ்டினும் விட்டு படிக்காதீங்க, புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் 2ல் 6th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின் படித்தாவே போதும். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன் அண்டு த ஈக்குவேஷன் ஆஃப் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுதா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் மென்ஷன் இட் சிக்னிஃபிகேஷன். ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த ஈக்குவேஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை எ ப்ரிசம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தோஸ் obtain the equation for refractive index of material of the prism. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி படிச்சிங்களாவே ஸோ உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்து வந்துடும், புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம 7th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து எதனா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட் வித்தின் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த டிஃப்ராக்ஷன் அட் எ கிரேட்டிங் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் த mth மேக்ஸிமம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். ஸோ இந்த கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ நீங்கள் 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்து வந்துடும், புரியுதா? ஸோ 8th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இது 2 மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இந்த 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷனாக வந்து வால்யூம் 1லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அதை அட்டன் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் இந்த 2 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு போங்க. இதுலேருந்தே ஒரு 5 மார்க் வந்து நம்மளுக்கு வரும், புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம 8th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the energy expression for an electron is the hydrogen atom using Bohr atom model. ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the spectral series of hydrogen atom. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதாவது the working of nuclear reactor with a black diagram. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் வந்து மறக்காமல் படிச்சுட்டு போங்க. ஸோ இதுலேருந்தே ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும், புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் 10th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10th லெசனில் 4 5 மார்க் இருக்குது. ஸோ அந்த 4 5 மார்க் வந்து நீங்கள் கரெக்டாக மறக்காமல் படிச்சுட்டு போங்க, புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது 3 மார்க் 5 மார்க்காகவும் கேட்குறாங்க. என்னென்னா லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம். ஸோ இது 5 மார்க்கில் கேட்கலனாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த 4 கொஸ்டின் வந்து நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. அதை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு 3 வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், அதே மாதிரி இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வந்து வந்துடும். இந்த வீடியோவில் இருக்கிற 5 மார்க் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு மினிமம் வந்து 4 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், மேக்ஸிமம் 5 கூட வரும். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அந்த 5 மார்க் நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஆனால் இதில் இருக்கிற இந்த 45 5 மார்க் வந்து படிச்சிங்களாவே நீங்கள் 4 5 மார்க் குறைஞ்சபட்சம் அட்டன் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.